நல்லா முடிச்சு பாருங்க. காத்துல ஒண்ணு இருக்கிறத வச்சு அவ்வளவுதான் தேன் போல் நக்கு. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? நம்ம யூனிட்டுக்கு எந்த குறையுமே கிடையாதுமா. பொம்பளை புள்ள வந்து நல்லா இருக்கணுமாமா, கலகலன்னு இருக்கணுமாமா. எப்படி வந்தமா போடணும், எழுப்பிடுங்க. எழுப்பிடுக்கா என்னங்க படுத்து கிடக்குறாங்க, எழுப்பி விடுங்கக்கா. அவங்க என்ன தூக்குறதுக்கா வந்தாங்க? டாக்டர் 2 பேர் படுத்துருக்காங்க பாரு. நல்லா ரெண்டாவது பள்ளி கொண்ட மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கைமுட்டி போட்டிருக்கிறாரு. சம்பளம் போட்டு உட்காருங்க. அந்த வேட்டியெல்லாம் என்னால இழுத்து விடுங்க. பொம்பளை அப்புறம் வந்தா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா உட்காராது இல்லையா? அதனால சரி பண்டமா போனமா போட்ட மாட்டேன். 4 போட்டு நறுக்கு போட்டு போயிட்டே இருக்காம
அது எங்க இருக்குது? அப்ப அது திட்டுக்கல போய் பாருங்க. அது வீட்டுல தான் இருக்குது. உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லுச்சு. என்ன மாமா? போமாமா. எதுக்கு வந்த? என்னத்துக்கு வந்த? உடனே எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? நீ நாடகம் வந்த? மழை கொட்டிக்கல மாமா. என்ன மாமா பொம்பளை பிள்ளைக்கு கிளம்பவே மாட்டேங்குது. கிளம்புறியா? நீங்க 4 பேர் வந்திருக்கீங்கல்ல, கிளம்புறதுயா? பகவான் வாய்ப்பு கிளம்பிட்டாரு, அதனால நாங்க கொஞ்சம் அடங்கிருக்கோம். ஆர்வத்தை சொன்னியா? நீ என்ன வீட்டு நினைப்புல இருக்கிற? இங்க வந்து இந்த நினைப்புல இருக்கணும். வீட்டு நினைப்புல வீட்டுல விட்டுட்டு வந்துடணும். அது நிறைய வச்சலாமா? நல்ல சின்ன சிறுக்குன்னு 10 மணி அரைச்சு அது வச்ச மாதிரி கடலை வச்ச மாதிரி எதுங்க எரிஞ்சு தண்ணி ஏண்டாங்க பச்சமவன வனலிக்குள்ள சத்தியமனக்குள்ள இதெல்லாம் சுத்தப்பட்டு வருதா? இதெல்லாம் சரிப்பட்டு வருதா? பொம்பளை வந்து 2 ஷாட் போட்டுட்டேன். 2 ஷாட் போட்டு சரி போட்டு வரலையா? நான் ஒரு ஆளா போறேன் ரவிக்கம்மா. நான் ஒரு ஆளா போறேன்ல. உனக்கு என் மனசு எப்படி இருக்கு? நாங்க ஒண்ணு செய்யாம இருக்கோம். உன் மனசுல கல் மனசியா? இங்க மாத்திரை போட விட்டு எங்க வீட்லயே சண்டை. அப்படி மாத்திரை போட்டு செய்யறாளா? என்னங்க? அப்படியே சண்டை. நீ சொல்லுங்க பக்கத்துல ஆனா ஏத்துனா அவர்தான் ஏத்த சொல்றாரு. ஏத்துனா பொம்பளை பிள்ளை தனியா மட்டும் நல்லா இருக்காது. சேர்ந்து போடலாமா? சேர்ந்து போறேன்னா எப்படி? நீங்க எல்லாரும் நான் ஒரு ஆளு மாமா நீ சமாளிப்பியா? நான் சமாளிப்பேன். எத்தனை பேர் இருந்தாலும் நான் சமாளிப்பேன். உங்களால சமாளிக்க முடியுமா? ஏன் சமாளிப்பீங்களா? பாருமா செப்புல சுந்தரி நந்தனே
பொட்டிக்காரன் அந்த வேலைக்கு சரிபட்டே வர மாட்டாயா? முடியல நீங்க பாத்தீங்களா? அவர் பாக்க பேசாதம்மா மத்தியில பேசாம என்ன எனக்கும் சேர்த்து எங்க அண்ணன் பாக்குறாரு. எனக்கும் சேர்த்து ஒரு பொம்பளை பிள்ளை ஆசையா பக்கத்துல வர நீ 2 விளக்கு விட்டு பாக்குறீங்க. என்னையா தெரிஞ்சிச்சு? நான் பார்த்தாலும் பிரச்சனை பண்ற, பார்க்காட்டாலும் பிரச்சனை பண்ற. பார்த்தாலும் பிரச்சனை தான், பார்க்காட்டாலும் பிரச்சனை தான். நீ குடியத்தா நல்ல தாமர நீ டீ குடிக்கிறியா? எனக்கு தர மாட்டியா? நம்ம போயிடலாமா? என்ன டீயை வச்சுட்டு ஊ போடவே மாட்டேங்கிறேன். சொல்றியா மாமா? சொல்றியா? குடிக்க பாவம்.
ஐயோ அவ்வளோமா அவங்களுக்கு ஒரு ஆள் போடுவோம். அதனால எப்படி உங்க எல்லாத்தையும் வந்துட்டேன் ரெண்டு கொத்துக்காரர்களுக்கு ஒரு ஆள் உங்க ஆட்டத்தை பாராட்டி காக்காடி தினேஷ் மாமா கொடுத்துருக்காரு. அப்புறம் 500 தனியா தருவாரு. தினேஷ் மாமா எனக்காக 50 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்த மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி கடவுள். வணக்கம். நவீன்குமார் மாமா அவர்கள் எனக்காக 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்த நவீன்குமார் மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி கடவுள். வணக்கம். நீங்களாம் அந்த வேலை சரிப்பட்டு வருவீங்களா? நான் ஒரு ஆளா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களாம் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குறீங்க. நீங்களாம் அந்த வேலை சரிப்பட்டு வர மாட்டீங்க. அதனால யாரை கூப்பிடுமா? இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இருக்கட்டும், அவங்க பார்க்கணும்ல. யாரை கூப்பிடுமா? அண்ணே எங்க சேகரண்ணே அண்ணே நல்ல ஒரு டான்ஸ்கார கூட்ட கோயில் வர கூட விட்டுட்டாரு. என்னண்ணே நீங்க பார்க்கலாம் கூட தோட்டத்தை உள்ளே விட்டாரு. என்ன வாங்குறீங்க? இருந்தாலும் பரவாயில்ல. புள்ள ஆட்டம் பாட்டு பேச்சு அருமை அருமை அருமையான பொண்ணு. ஆனா உண்மையுமே சத்தியமா சொல்றேன், கட்டினா இவளை கட்டவன் இல்லாட்டி கட்டவன் காலில் வந்து கும்பிடணும். ஆமா ஆமா உண்மையுமே எப்படி இந்த பிள்ளைய நம்ம வந்துக்கலாமே. தூப்போட தூப்போட மான் போல மழை போல வந்தா
அதாவது வந்து ஒரு விஷயம் சொல்ற கேட்டுங்க. என்னது? எவ்வளவு பெரிய கும்பலுக்குள்ள எத்தனை பொம்பளை பிள்ளை அழகா இருந்தாலும் கூட சரி. அது நீங்க சொல்லிக்கூடாது. என்னன்னு? நான் தான் அழகின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லவே இல்லை. என்னை மாதிரி ஒரு பையன் ஒரு பிள்ளைய பார்த்து வருந்து காத்தாமா உண்மையான அவன் அழகு. என்னத்த என்ன வர்ணிச்ச? பெரிய என்ன பெரிய அழகு நீ? நான் பெரிய ஆளா? ஏன் அழக வருஷம் தப்பா? சரி மாமா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்னது? பப்புக்காரனால தானே கூட்டு வர சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கிறுக்கு பையில கூட்டு வந்து விட்டுருக்க. நான் பசங்க இருக்கேன். நான் பசங்க இருக்கேன். என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? ஆமா. என்ன சங்கிட்டு மார்மார் தெரியும்யா? ஆமாமா. மார்மார் தெரியுமா? உண்மையிலே. பாத்தியா? யாரு? நீ பாத்தியா? அருமையான உள்ள. சும்மா நிறுத்தியா? இதாருமா, உண்மையிலே சத்தியமா சொல்றேன். என்னது? உன்னை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை கண்ணில் பார்த்ததே கிடையாது. நான் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை பார்த்ததே கிடையாது. ஏம்மா, என்னை பத்தி தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் ரொம்ப மோசமான ஆளு. நான் தோட்ட மோசமான ஆளு. மோசமான ஆளு, மோசமான பையன். ஏன் போக்கிரில போக்கிரி, நான் பொல்லாத போக்கிரி. நான் பெரிய ரவுடி பையன். நீ ரவுடியா இருந்தா எனக்கு என்ன? இந்த பாரு, என்னை பத்தி தெரியாமா? யாரு? ஆம்பளை மரியாதை பேசு. நானும் போன போது வந்த பயலாச்சு, சின்ன பயலாச்சு, ஆம்பளை பயலாச்சு, நம்ம கூட வண்டியில வந்த பயலாச்சு. அந்த ஆணுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த ஜானுக்கு மரியாதை கொடுக்கணும். இல்ல போறோட்டு பொட்டாடி கட்டி விட்டு போரு, அடிக்கிறல்ல ஆப்பு தெரிஞ்சு போயிடும். நான் போற உடனே ஓட கொப்பரோட பாவம் ரெண்டா விட்டு கிளி பாத்துக்கிட்டு. ஏய், உன் பேட்டி கிளிதா இல்லையான்னு பாரு. என்ன நீ ஆளா? பெரிய ஆளு. பேசுறியா? நீ பேசுறியா? பேசு பாப்பியா? விளக்கணப்படுத்த விளக்கணையா? ஆமா, விளக்கணுமா? என்னது? விளக்கணை எதுக்குமா உதவுது? விளக்கணை போய் சாதாரண விஷயத்துக்கா? என்ன நினைச்ச? விளக்கணை தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? விளக்கணை வந்து எல்லாத்தையுமே தேவைப்படுமா? ஆமா, என்ன இப்ப பாக்குற? இப்ப நீங்க வந்து மாசமா இருக்கீங்க. ஆமா. உங்களை பிள்ளைங்க மாசமா இருந்தா ஆ. அந்த விளக்கணை வச்சுதான் நீ ஒரு பிரசவமே பாக்கணும். எப்படியா? ஆமா, ஆ. விளக்கணை தொப்புல சொல்லாம சூடு குறையும். ஆமா, சூட்டை தணிக்க- அதே மாதிரி வந்து நல்ல வெயில போய் அழுகும்போது சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த வேப்ப அதான் வந்து இந்த விளக்கெண்ணெய் வச்சு உச்சாதல வச்சு நல்லா தேய்ச்சி சூடு வர தேய்ச்சா சூடு குறையும். இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப கேவலமா சொல்லிட்ட. நான் உன்னை பார்த்து விளக்கணதான் சொன்னேன். நீ என்ன பார்த்து வேணா நீ என்ன காரணம்? என்னது? என்ன பார்த்து வேணா நீ என்ன காரணம்? என்னது? நான் என்ன சொன்னா? ஆமா. இப்ப நான் சொல்றது என்னன்னு? சொன்னியா? நான் சொன்னா? ஆமா. இப்ப நான் ஒண்ணு என்ன சொல்லவே இல்லையே. அப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, என்னை பத்தி தெரியாது. என்னை பத்தி நான் உனக்கு ரொம்ப தெரியாது. மோசமான ஆளு. நான் அதோட மோசமான நான் ஆளு. ரொம்ப போக்கிரி. ஐயோ, நான் சண்டைக்கு போக மாட்டேன். ஆ. சண்டைன்னு வந்துச்சு வச்சுக்கோ, ஆ. கொப்பமான ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். நானும் அப்படித்தான். போனா போயிட்டு போச்சு, பொம்பளை பிள்ளை மரியாதை எடுத்து பேசிட்டேன். அந்த மரியாதையை காப்பாத்தி நல்ல மரியாதை போய் சேருங்க. மீண்டும் நீங்க தான் மரியாதை குறைவா நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற போயிடும். கொஞ்சம் பொறு. பூபதி மாமா, குட்டி மாமா அவர்கள் எனக்காக 100 அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. குட்டி மாமா அவர்களுக்கு நன்றி ராதா, வணக்கம். நன்றி. வாங்கி வச்சுக்கேன். ஆ. என்ன நினைச்சுக்கிட்ட? என்னம்மா? உனக்கு பேச தெரியும் பேசிக்கிட்டியா? நீ பேசு பாத்தியா? நான் பேச நினைச்சதுக்கா. ஆ. கொப்பமான ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவேன். இங்க பாரு. பார்க்கல எப்படி தெரியுமா இருமா, இருக்கு? இருமா. நான் முதல்ல யார் தெரியுமா? நீ யாரு? எங்க வந்துருமா? எங்க இருந்து வர? உள்ளது வரேன். உள்ள இருந்து என்னத்துக்கு வந்த? உள்ள ஜெயில இருக்கேன். செயல்ல இருந்து வந்தியா? ஆமா. ஏன் கொலை பண்ணினியா? அதை விட பெருசு. கள்ளக்கடத்தல் பண்ணியா? அதை விட பெருசு. திருடினியா? அதை விட பெருசு. அப்புறம் என்னையா பெருசு? கற்பழிப்பு பேசுமா? சின்ன பிள்ளைன்னு கற்பழிச்சிட்டியா? ஏங்க நீங்க வேற. எனக்கு ஒரு ஓட்டர் அடிச்சாலே தாங்காது. சரி. நான் 2 ஓட்டர் அடிச்சு வீட்டுக்கு போனேன். சரி. அன்னைக்கு நல்லா ஆடி மாசம் காத்து வர விசு நல்லா ஓங்கி இந்த மாதிரி காத்து காலமா இருந்துச்சு. சரி. காத்து காலமா இருக்கும் போது என் பொண்டாடி ஊருக்கு போயிட்டா. ஆ. என் பாட்டி இருக்கா பாரு, என் பாட்டி என் பொண்டாடி சேலை கட்டி பப்பளக்கான மல்லா கடிச்சு படுத்து கிடந்தா. அந்த காத்துக்கு பாவாடெல்லாம் மேல போயிடுச்சு. போயில போய் பாட்டி கப்பிடிச்சு போட்ட பாப்பா. என்னை கொண்டு உடனே உள்ள வச்சிட்டாங்க. இபிக்கு 302 செக்ஷன் படி 255 465 செக்ஷன் படி அங்கதாங்க தூக்குதலே கொடுத்தாங்க. வேணாங்க, அவனை தூக்கல போட்டாங்க. அப்படி சத்தம் வந்துச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தா என்னை காப்பாத்த என் பொண்டாடிதான் ஓடி வந்துட்டான்னு நினைச்சேன். அப்புறம் கொண்டாடி வரலையா? அல்லங்க. அப்புறம் யாரு? யாரு தெரியுமா? யாரு? என் பாட்டி அம்மா கத்தின்னு முடியாண்டா என்னமான்னு கேட்கிறாங்க. ஐயோ சாமி என் பேராண்டு கூட தூக்கல போட்டாதீங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. என் பேராண்டு நொங்க கழட்டி விட்டேன். அவனை ஜாமீன்ல வெளியே விடுங்க அப்படின்னு கூட்டி வந்தா பாப்பா. அந்த மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்க. உனக்கெல்லாம் 90 வயசு கிழமைதான் சரிப்பட்டு வரும். 90 வயசு கிழமைய கற்பழிச்சா வந்து மேடை போட்டு பெருமையா பேசிக்கிறீங்க. ஆமா. உனக்கு நல்லா இருக்குதா? ஏன்? இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குதாயா? உன பாக்கல எப்படி தெரியுமா இருக்கு? சிறு சிறு தான் ஜவுளி குட்டி ஏண்டி இப்படி மறைக்கிறேன்? சிறு சிறு தான் ஜவுளி குட்டி ஏண்டி இப்படி மறைக்கிறேன்? 4 3 நடக்கத்தான் முடியல. பேங்க் ரமேஷ் மாமா அவர்கள் எனக்காக 200 அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்த பேங்க் ரமேஷ் மாமா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். 2 பேருக்குமா? அங்க கேளுங்க. ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க.
அண்ணனுக்கு இந்த மாமா வரவேற்கு நன்றி நன்றிரத வணக்கம். நன்றி நன்றிண்ணே அண்ணே ரமேஷ் நன்றி ரொம்ப நன்றிண்ணே இருக்கு உன்னை பார்த்து எப்படி தெரியுமா ஜனகவத்தை சீரகத்துக்கு போறாளா ஜனகவத்தை சீரகத்துக்கு போறாளா அங்கே இருந்து ஜனகவத்தை வதக்கிட்டா சும்மா இந்த சக்கரவர்த்தி சொத்தப்பட்ட பண்ணி நீ வளர்ச்சி கலக்காது வாரியா சந்தைக்கு நீ வளர்ச்சி கலக்காது வாரியா சந்தைக்கு பள்ளியிலே கல்விக்கிற பள்ளிமாமத்தே நல்லா பேச்சுக்கு பேச்சு ஆமா போட்டிக்கு போட்டி ஆடுடா பாடுடா ஓடுவே உட்காருவே அனுப்புவே அடிதாகிறீங்க ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி ரோட்டோ வர வீட்டுக்காரி ஏசா பரவக்காரி பூமக்காரோ வந்தக்காரி வந்தக்காரி இவ கட்டி அணைப்பதிலே கட்டிக்காரி கட்டி அணைப்பதிலே இவ கட்டிக்காரி அது கொஞ்சம் வயசு பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட நினைக்காமல ஆறு நல்லா அழகான பிள்ளை அருமை வீச காணாடி அடம் என்னமா மனசமா ஒத்தையில பாருங்க உங்க அத்தை மக பொண்ணு சொத்தவங்க பேசுறது காக்கா தனியா போடு பாப்பா 4 போடு நடுக்கு போடு கொண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அது என்ன கொண்ட போட்டாலுமே என்ன கொண்டு போட்டால் என்ன இந்த கரூர் சுப்பிரமணியன் வேறெடுத்து பார்க்க மாட்டான் அங்க போயா உன்னை வேறெடுத்து பார்க்க மாட்டான் நம்ம கரூர் மனூர் இருக்க சுப்பிரமணியன் நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க அதனால உங்க ஊர் பேர் சொல்லுங்க என் ஊர் என் பேர் சொல்லுங்களா என் ஊர் தாங்க மேடு பள்ளம் ஆ? மேடு பள்ளம் நல்லா இருக்கீங்க ஏங்க எனக்கு மேடு கூட பிடிக்காது பள்ளம் தான் ரொம்ப பிடிக்கும் பள்ளம் தெரியும் ரொம்ப நாளா அலையுது இல்ல இல்ல இது நல்லா இல்ல நான் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான் ஐயோ மேடு வயனா அர்த்தம் தெரியுதா மேடுனா மலை ஆ. பள்ளம்னா ஆழம் ஆ. மலையாளம் ஓ மலையாளமா கேரளா கொச்சிடம் கேரளா கொச்சினோ கொச்சிடம்
கொஞ்சம் கொஞ்சம். பரவாயில்ல பரவாயில்ல ஆமாங்க. ஏங்க? அக்கா தங்கச்சி 4 பேருங்க. என்ன பேருங்க எங்க பெரிய அக்கா பேரு இது. ஆ, இன்னொரு அக்கா பேரு இது. ஆ. இன்னொரு அக்கா பேரு இது. ஆ. என் பேரு இது. இதுக்கு என்ன விளக்கம் புரியலையா? ஆஹா. எங்க பெரிய அக்கா பேரு ரோஜா. ரோஜா இன்னொரு அக்கா பேரு மீனா. மீனா இன்னொரு அக்கா பேரு ரம்பா. ரம்பா என் பேரு நட்மான்னு வச்சிருந்தாங்க. ஏங்க இங்க பாருங்க நாங்களே அண்ணன் தம்பி இருக்கேன் என்னங்க? 3 பேர் இருக்கோம் யாராரு? எங்க பெரிய பேரு வேட்டிய கிளி வேட்டிய கிளி. எங்க சின்ன பேரு டவுசர கிளி பூசண கிளி. என் பேரு கோமணத்த கிளி எல்லாம் கிழிச்சுக்கிட்டே திரியுறீங்களா? ஆ? கிழிச்சுக்கிட்டே திரியுறீங்களா? நம்ம குடும்பத்தை எப்படி கிழிக்கிறவங்க அப்படி பேர் வச்சிருந்தாங்க. ஆ. நான் பேரை மாத்திக்கிட்டேன். ஆ. என் பேர் என்ன தெரியுமா? என்னதுங்க என் பேர் சுனிதா தேவிங்க. ஆ? சுனிதா தேவி. சுனிதா தேவியா நல்லா இல்லையா? நல்லா இல்ல என் உண்மையான பேரு ஆ. நிர்மலா தேவி. நிர்மலா தேவி ஆமாங்க. இப்ப இப்ப என் பேர் வந்து பொம்மையன் பொம்மையனா? பொம்மையன். ஏங்க, உங்க பேர் பொம்மையனா? ஆமா. நான் பேரை மாத்திக்கிறேங்க. ஆ. உங்க பேர் பொம்மையனா? ஆ. என் பேர் பொம்மை. பொம்மக்கா பொம்மக்கா. ஏங்க என்னங்க? இப்ப இங்கனக்குள்ள நான் நிக்கும் போது பொம்மையான கூப்பிடுறீங்க பொம்மையா? இப்ப இங்க இருந்து நாங்க அவ்வளவா போயிட்டோம்னு வச்சுக்கங்க. ஆமா. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது எப்படி கூப்பிடுவீங்க ஓ பொம்மையா. நல்ல வேகமா ஓ பொம்மையா. ஓ பொம்மக்கா ஓ பொம்மையா. ஓ பொம்மக்கா வல்லப்பா. இல்லைங்க என் உண்மையான ஊர் சொந்த ஊர் தாந்தோண்டி மலை தாந்தோட்டி மலை. குடியிருக்கதான் அங்கே பெருமாள் முன்னாடி தான் இருக்கேன் பெருமாள் கோயிலே இருக்கிறீங்களா? ஆமாங்க இன்னைக்கு பெருமாளை நம்பினா கைவிட மாட்டான் என்னவா மரம் வந்துங்க என் பேர் சொந்த பேர் சுப்புராமன் உங்க பேர் சுப்ராமன். ம். என் பேர் நிர்மலா தேவி. ஏங்க? உங்களை பார்த்தனே ஆ. எனக்கு வருதுங்க. வருதுங்க. பின்னாடி இப்ப நான் பண்றேங்க உங்களை பார்த்தவன் நான் பண்ணாருங்க பண்ணலாமா உந்தமே
எனக்கு வந்துருச்சுங்க. பண்ணுங்க பண்ணுங்க. வந்ததை மட்டும் அடக்கப்படாமா? அடக்குனா ரொம்ப சிறுமா போயிடும். காதலியா? பண்ணுங்க. உங்க காதல் எங்க தெரியுமா இருக்கு? சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா பாடி. அது ஒண்ணு நினைச்சு கலக்கப்படுது சும்மா பாடி. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா பாடி. அது ஒண்ணு நினைச்சு கலக்கப்படுது சும்மா பாடி. காதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையை நம்பாதீங்க. சொன்னா எவன் கேட்கிறேன்? சொன்னா யாரு கேட்கிறா? முதல் நீங்க 4 பேர் கேட்கிறீங்களா? அதான் சொல்றேன், உண்மையிலுமே சத்தியமா சொல்றேன். பொம்பளை புள்ள காலை நம்பி எவன் ஒருத்த பின்னாடியே லோ நடையிலானோ ஓக்கத்தை வாங்கி பொறிகளை கூட கிடைக்காம பொட்டையை நம்பி போறவனுக்கு கட்டை கூட மஞ்சள் காட்டுக்கிறியா? ஆமா கேட்டுக்க செல்வா. பொம்பளை புள்ளைய காதெல்லாம் என்னைக்கு நம்பாதீங்க. பொம்பளை புள்ளைய காதல் நம்பிட்டு இப்ப நானே ஏங்கி போய் நிக்கிறேன். நம்மகிட்ட பேச மாட்டாங்க. நம்ம நம்பருக்கு பிளாக் லிஸ்ட்ல கிடக்கும். போன் வேற பக்கம் லைன்ல போயிட்டு இருக்கு. ஆமா பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாலே துள்ளி வருவேன் நீ தூ சொல்ல மாட்டாயோ. இருந்த
கை பிடிச்சு இரவெல்லாம் கண்முடிச்சு இல்லாத ஆசையிலே என் மனச ஆரம்பித்து உணவுச்சா ஊரமிட்டு போனாரே ஊரமிட்டு போனாரே திருச்சி வெல்டிங் கார்த்தி காக்காவடி முருகனுடைய நண்பன் அவர்கள் இங்கே இந்த பாடலை பாடி எனக்காக 100 ரூபாய் என்பது வருகிறார்கள். அண்ணா அவர்களுக்கு கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டு அன்பு வரிசை மக்களே, இதுவரை எங்கள் மொபைல் காமெடி வந்த செய்கள் இனி வந்து மகமாய் என்ற நாடகத்தில் வந்து இந்த 7 கரகத்தை வச்சு அருள் அளிப்பாங்க. 7 கரகத்தை எடுத்து அருளாடி வரணும். அருளாடி பட்டவங்க 7 பூங்கரகத்தை எடுத்து ஆடி வரணும். அண்ணே மண்ணலி போட்டு வைங்கண்ணே, கொஞ்சம் மண்ணலி போடுங்க, மேலே மண்ணு தண்ணி போடுங்க. கரங்க நிக்காது காத்துக்கே விழுந்தாலும் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ காக்காவடி பாபுநாயகி அவர்கள் எனக்காக அந்த பணத்தை பாராட்டி 50 ரூபாய் நண்பர்களுக்கு வருகிறார்கள். அன்னாருக்கு கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ அன்பு கவிதை கொள்ள சொல்ல
அடியெடுத்து கொடுத்தரோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்தரோ அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே உலகம் புரியவில்லை உலகம் புரியவில்லை ஒன்றும் தெரியவில்லை மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி
சின்னஞ்சிறிய பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அது இன்றையோட தன்னை மறந்து உன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய அன்ன பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா இந்த பாடலுக்காக அருமையான முறையில் ஒடியன் உணவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நிகழ்ந்த வணக்கத்தை சிரம் தாட்டி கரக்கூப்பி வாழ்த்து. நன்றி. சித்தமும் தான் என்றைக்கு